சாம்பல் நிறப்பெரிய அணில் தமிழகத்தின் மரத்தோள் வீரன். தென் தமிழகத்தின் உயர்ந்த மரங்களின் அடர்ந்த கிளைகளில் தண்ணீர் போல மின்னிப் பாயும் ஒரு அரிய உயிரினம் சாம்பல் நிற பெரிய அணில். இவ்வயிற்றின் மிகச்சிறிய இருப்பும் அழகான தோற்றமும் வனவியல் ஆர்வலர்களுக்கு இன்றும் புதிராகவே உள்ளது. தென்காசி மாவட்டத்தின் சிறுமலை வனங்கள் அமைதியான காட்சி கொடுக்கின்றன. ஆனால் அதன் அடர்ந்த மரங்கள் இடையே கண்ணுக்கு தென்படும் தங்க நிறம் ஜொலிக்கிறது. இது பொன்வால் அணிலின் வால். இவைகளை கண்டுபிடிப்பது அரிய விஷயம். ஆனால் வனவியல் ஆராய்ச்சியாளர் கணேஷ் இதற்காக 6 மாத காலமாக காத்திருந்தார். ஒரு நகைச்சுவையான இரவின் பின்னர் அவர் மாலை நேரத்தில் வெறும் குருவிகள் மட்டுமே இருக்கும் என நினைத்தார். ஆனால் ஒரு மரம் திசையிலிருந்து வேகமாக ஏதோ பாய்ந்தது. அது சாம்பல் நிற பெரிய அணில். கணேஷின் முயற்சி வீணாகவில்லை. அதன் தோற்றம் மற்றும் தனித்தன்மை. 1. உடல் அமைப்பு. சாம்பல் மற்றும் பழுப்பு நிறக்கோடுகளுடன் கூடிய அடர்த்தியான உடல். நீண்ட தங்க நிறவால். இதில் அதன் பெயர் கிடைத்தது. 25 முதல் 40 சென்டிமீட்டர் வரை நீள உடல். 2. நடத்தை. மரங்களில் வேகமாக நகரும் திறமை. சுறுசுறுப்பான உடலமைப்பு. 3. உணவுத்தன்மை. பழங்கள், விதைகள், பூக்கள் மற்றும் சில நேரங்களில் புழுக்கள். வாழ்விடம். தமிழகத்தின் சில வனங்களில் மட்டுமே காணப்படும் இது. சிறுமலை வனங்கள், தென்காசி மரத்தோடுகள், நீலகிரி காடுகள். இவை இப்போது குறைந்த அளவில் காணப்படுகிறது. காரணம் காடுகளை அழித்தல், மனித குடியேற்றங்கள். காப்பாற்றும் முயற்சிகள். கணேஷ் தனது ஆராய்ச்சி மூலம் வனத்துறைக்கு சில பரிந்துரைகள் அளித்தார். 1. வாழ்விடங்கள் பாதுகாப்பு. மரங்கள் வெட்டுவதற்கான கட்டுப்பாடுகள். காடுகளில் மனித செயல்பாடுகளை தடுப்பது. 2. தகவல் தொடர்பு. கிராமங்களில் பொதுமக்களுக்கு இதன் அரிய தன்மையை பரப்புதல். 3. மரங்களின் முக்கியத்துவம். பழம் தரும் மரங்களை மீண்டும் நடுவது. முடிவில் கடினமான முயற்சிகளின் பின்பு சாம்பல் நிற பெரிய அணில் தொடர்ந்து உயிர் வாழ்கிறது. சிறுமலையின் காடுகள் இதன் பாதுகாப்புக்காக முக்கியமாக மாறியிருக்கின்றன. சிந்தனை. இயற்கையின் ஒரு சின்ன உயிரினமாகத் தோன்றினாலும் அதன் அழகும் அதிர்ஷ்டமும் தமிழ்நாட்டின் பெருமை. மரங்கள் மறைந்து விடாமல் வாழ்விடம் காத்திடுவோம். காடுகளை பாதுகாப்போம். இயற்கையின் காட்சி தொடரட்டும்.